சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தார் ஏற்றி சென்ற வாகனம் பால தடுப்பில் மோதி சுக்குநூறாக நொறுங்கி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். இந்த விபத்து குறித்த முழு விவரம். கண்டிப்பாக அகிலா, மானாமதுரை அருகே தடுப்பு சுவரில் தார் லோடு ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொச்சினிலிருந்து தார் லோடு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ராமநாதபுரம் நோக்கி சென்றுள்ளது. மானாமதுரை திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் சிவகங்கையிலிருந்து மானாமதுரை நோக்கி வரும்போது சிப்காட் அருகே பாலத்தில் தடுப்பு சுவரில் மோதியதில் லாரியில் பயணம் செய்த ஆசிப் என்பவர் உயிரிழந்துள்ளார். அம்சத் என்பவர் படுகாயங்களுடன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொச்சியிலிருந்து ராமநாதபுரத்திற்கு தார் லோரி ஏற்றிய டேங்கர் லாரி கிளம்பியுள்ளது. அம்சத் என்பவர் லாரியை ஓட்டியுள்ளார். சிவகங்கையிலிருந்து மானாமதுரை வரும்போது சிப்காட் அருகே நிலை தடுமாறி லாரி பாலம் தடுப்பு சுவரில் மோதியது. டேங்கர் டயர்கள், சேஸ், டிரைவிங் பகுதி அனைத்தும் தனித்தனியாக உடைந்து சிதறியது. இதில் இடுபாடுகளில் சிக்கி ஆசிப் 27 என்பவர் உயிரிழந்துள்ளார். கொச்சினிலிருந்து ராமநாதபுரம் செல்ல மதுரை திருப்பணம் வழித்தடம் உள்ள நிலையில் 100 கிலோமீட்டர் சிவகங்கை வழித்தடத்தை ஏன் பயன்படுத்தினார்கள் என தெரியவில்லை. அம்சத், ஆசிக் இருவரும் சகோதரர்கள் என கூறப்படுகிறது. விபத்து குறித்து மானாமதுரை டிஎஸ்பி நரேஷ் என்பவர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.